இந்தாங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க சார். ஆமா, இப்பதான் மும்பைல இருந்து வர்றேன் சார். அதான் வந்துட்டல, பாத்துறேன். ஊர்ல இல்ல, அதான். ஆமா சார், கண்டிப்பா. இல்ல, நான் கண்டிப்பா வேலை முடிச்சு கொடுத்துறேன் சார். இல்ல இனிமே லேட் ஆக சான்ஸ் இல்ல. ஆமா, சொன்ன டேட்டு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அது ஷுவரா சொல்லுவேன். ஆமா சார், ஷுவரா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் இல்லையா? நான் கேட்கறது காதுல விழுதா? சரி, நீங்க போய் என் போர்ஷன் சாவி எடுத்துட்டு வாங்க. கையில வச்சுட்டு தான் அவ்வளவு நேரம் பேசாம இருந்தீங்களா? ஓகே, தேங்க்ஸ் சார். என்ன? எங்க எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறீங்களா? ஓ, நான் மும்பை போயிட்டு வரேன். எங்க போனா சொல்லிட்டு போன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? யாராவது வந்தா தெரியப்படுத்துதான். ஓ, நல்ல விஷயம் தான். இனிமே நான் வெளியூர் போறப்ப உங்க அப்பாட்ட சொல்லிட்டு போறேன். அவரும் கூட்ட சொல்லிடுவாரு. ஓகே, தேங்க்யூ. என்னங்க இது? ஹலோ, இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டீங்களா? காஃபி, பால். உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. சக்கரை போட்டிருக்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இதை பாருங்க, எனக்கு எதுவும் வேணாங்க. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. ஏன்? நான் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றதில்ல. நீங்க கிளம்புங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க, கொண்டு தரேன். இதோ பாருங்க, எனக்கு எதுவும் வேணாம். நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அது போதும். ஏன்? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல காஃபி எல்லாம் சரியா போட வராதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் சொல்லுங்க, நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதோ பாருங்க, நீங்க கிளம்புங்க. எனக்கு எது வேணாம்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. எனக்கு மும்பைலேருந்து வந்து ஒரே டயர்டாக இருக்கு. நான் தூங்கணும். நீ கிளம்புங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கிளம்பு. இதெல்லாம் நீங்க ஊர்ல இல்லாதப்போ வந்த லெட்டர்ஸ். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்புங்க ப்ளீஸ், கிளம்புங்க.
வணக்கம் தம்பி. ஆ, ஐயோ எப்போ வந்தீங்க? இப்பதான் தேன்மொழி சொல்லுச்சு, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பிரயாணமெல்லாம் எப்படி இருந்ததுங்க? என்ன விஷயமா வெளியூர் போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பிசினஸ் விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம். இல்ல வேற ஏதாவது சொந்த வேலையா இருந்தா தெரிஞ்சுக்கலாமான்னு தான் கேட்டேன். அப்புறம் தம்பி, என் முத பொண்ணு தேன்மொழி உங்களுக்கு டீ காபி பாலெல்லாம் ஆசையா கொண்டு வந்தாளே, ஏன் வேண்டான்னு சொல்லிட்டீங்க? புரிஞ்சுட்டேன். பேச்சுவார்த்தை உறுதியாகிறதுக்கு முன்னாடி கை நனைக்கிறது முறை இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க, அப்படித்தானே தம்பி? இதை பாருங்க, நீங்க எதையோ நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியுது தம்பி. நான் என்னதான் உங்களோட ஜோவியலா பழகினாலும் உங்களால அப்படி என்னோட சங்கோச்சம் இல்லாம பழக முடியல. சரி, உங்களுக்கு 1000 பிரச்சனைகளும் வேலைகளும் இருக்கும். நான் தேன்மொழி அனுப்பி வைக்கிறேன். என்ன டிஃபன் வேணும்னு அவகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருங்க. சார், நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன், கவலையப்படாதீங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன தம்பி? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுது. தேன்மொழி கிட்ட டிஃபன் கொடுக்க வேண்டாம், மலர்விழி கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்ல வர்றீங்க. சார், தயவு செய்து யார்கிட்ட எதையும் கொடுத்து அனுப்பாதீங்க சார். தேவைப்பட்டா நானே வந்து வாங்கிக்கிறேன் சார். புரிஞ்சுட்டேன் தம்பி. உங்க ஐடியா என்னன்னு எனக்கு புரியுது. தேன்மொழி, மலர்விழி, கயல்விழி 3 பேருமே என் பொண்ணுக்குதான். ஆனா கோப்பெருந்தேவி என் சம்சாரம். அத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். என்ன மனுஷன் நீங்க சொன்னா புரியாம அங்க பேசுங்க. பாருங்க, நீங்க ஊர்ல இல்லாதப்ப வந்த பேப்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா தேன்மொழி அடுக்கி வச்சிருக்கான்னு இதுல இருந்தே தெரியுதா அவளுக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு? கரெக்ட் சார், நல்லா தெரியுது. நீங்க இப்ப கிளம்புங்க ப்ளீஸ். சரி, வரேங்க. கிளம்புங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். சவாரி வேணுமாடா சேட்டு? காலையில இருந்து போன் ஆச்சுன்னு இருக்கிறான்டா, போடா. டேய் சொல்றது கேட்டா, எனக்கு வேலை இருக்குதுடா, அதுதான் சொல்லின்னு இருக்கிறேன். டேய் சேட்டை பத்தி உனக்கு தெரியாது, பட்டுன்னு வேற ஆட்டோ இட்டுன்னு போயிடுவான்டா. ஹலோ இங்க சிக்னல் வேற சரியில்ல, போயிட்டு வாடா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ போ. டே குரு சொல்றது கேட்டா, ஏன்டா இப்படி பண்ணின்னு இருக்கிற? நான் டேய் போய் தொலைடா, எனக்கு தெரியாதா? எப்படியா போ சொல்லிட்டேன். நம்ம குரு தான் சேட்டு சவாரி போடான்ற நம்மள மாட்டி விட்டுன்னு இருக்கிறான். அப்புறம் என்ன திடீர்னு உட்காரு. என்ன மச்சான் எப்படி இருக்கிற? அண்ணு குழந்தைங்களா நல்லா இருக்குதுங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கிறாங்கன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குதா என்ன? என்னப்பா உச்சி கொட்டின்னு இருக்கிற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதா இருந்தாலும் என்னட்ட சொல்லு, என்ன தாய்க்கோ சொல்லு. அது வந்து அபியக்கா சொன்ன மாதிரி நானும் அனுவும் தனி கொடுத்தனம் வந்தாச்சு. ஆமா, அதோட இதனால ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்பதான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்கு. ஏப்பா நீ சொல்றது எல்லாமே நல்ல மேட்டர் தானே? அது இல்ல மச்சான், தனியா வந்தா மட்டும் போதுமா? 4 பேர் மத்தியில
கௌரவமா வாழற மாதிரி சம்பாதிக்க வேண்டாமா? ஒரு நல்ல வேலை, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? ஆ அதான் அபியண்ணி உனக்கு ஏதோ வேலை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்களே, அது என்னாச்சு? இல்ல, அதை நான் பண்ணல. ஐயோ, என்ன? அது சாதாரண பில் போடுற வேலை. ஒரு சின்ன ஹார்ட்வேர் கடையில பில் போடுற வேலையை நான் பார்க்கணும். அதுல என்ன பெருசா சம்பளம் கிடைச்சிரும்? சரி, சம்பளத்தை விடுங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோன்னு பார்த்தா அதுவும் பெருசா கிடைக்காது. எனக்கு அந்த வேலை பிடிக்கல மச்சான். எனக்கு மட்டும் இல்ல, அனுவுக்கும் அது பிடிக்கல. நான் பண்ணதான் சரின்னு அனுவும் சொன்னான். இல்ல, நீ பண்ணது சரின்னு எனக்கு தோணல. என்ன சொல்ற ஆர்த்தி? அந்த வேலை வெறும் பாரு, இந்த விஷயம்லாம் அபியக்காக்கும் தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க உன்னை அந்த வேலைக்கு அமைச்சிருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது புரியாம நீ தான் அவசரப்பட்டுட்ட. இத்தனை வருஷமா அவங்க கூட இருக்கியே, இது கூடவா உனக்கு புரியல? அவங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது தெரிஞ்சுக்கோ. ஹலோ ஆர்த்தி, நான் தான் அபி பேசுறேன். அக்கா, நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்தேன். நீயும் ராஜேஷும் உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரீங்களா? கிளம்பி வரோம். யார் ஆர்த்தி? என்ன? அபி அக்கா, அவங்க 2 பேரும் உடனே கிளம்பி வர சொல்றாங்க. சரி, வா கிளம்பலாம், வா. எனக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, நான் அப்போ 3 பேர் சேர்ந்தே போலாம். நீ போய் பட்டுன்னு கிளம்பி வா, போ. நேரத்துக்கு வர சொல்லிருப்பாங்க. தெரியலையே. எது உங்க அக்கா திடீர்னு கூப்பிட்டுருக்காங்க? தெரியலையே. இல்ல, மொத்தமா 3 பேரை கூப்பிட்டுருக்காங்களே, அதான் என்னன்னு கேக்குறேன். தெரியல, வாங்க போய் பாப்போம். அக்கா, அக்கா, அக்கா. இந்த வரேன் ஆர்த்தி. வா, வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், நீ பரவாயில்ல, நாங்க உட்காருங்க. பரவாயில்ல. பரவாயில்ல நீ. இப்ப எதுக்கு திடீர்னு வர சொன்ன? இந்தா, என்னக்கா இது? மனுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மீட்கிறதுக்காக ஆதிக்கு அப்ப 10 lakh rupees கொடுத்தீங்கல்ல, அந்த பணம் தான் இது. அண்ணி, இப்போ அதுக்கு என்ன அவசரம்? என்ன பேசுறீங்க? நீங்க தொழில் தொடங்குறதுக்காக வச்சிருந்த பணம் அது. உனக்கே இப்ப ஏகப்பட்ட சிரமம் இருக்கு, இதுல இது வேற. இத பார், எனக்கு சிரமம் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நீங்க முன்னேற வழிய பாருங்க. அண்ணி, நீங்க பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டி இப்பதான் தலை தூக்கின்னு வரீங்க. திரும்ப திரும்ப அதையே பேசக்கூடாது. நீங்க தொழில் தொடங்கி முன்னேற வேண்டாமா? ஆர்த்தி IAS படிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு வழி வேண்டாம்? அது ஆர்த்தி, மனு, என்னாச்சு? என்ன மச்சாச்சு? என்னன்னு சொல்லு. நான் தண்டமா இருக்கிறது இல்லாம மத்தவங்களுக்கு பாரமாவும் பிரச்சனையாவும் இருக்கேன். ஹேய், ஐயோ, ஏன் நீ இப்படி ஃபீல் பண்ற? பின்ன என்னால தானே இதெல்லாம். மனு, அப்படி யார் சொன்னா? யார் சொன்னா அப்படி? பின்ன நீ பேசுற பிரச்சனைக்கு நான் தானே காரணம். அப்படி யாருமே சொல்லிய மச்சான். நீங்க சொல்லலைங்க, ஆனா இவங்க பேசுற பிரச்சனைக்கு பின்னாடி நான் தான் காரணமா இருக்கேன். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உண்மையை பேசிதானே ஆகணும். பேசலாம், நான் இல்லாத நேரத்துல பேசிருக்கலாம், இல்ல என்ன தனியா கூப்பிட்டு பேசிருக்கலாம். அதை விட்டு இப்படி பொதுவா பேசினா என் கிட்ட நேரம் நான் ஏதாவது உருப்படியா பண்ணணும்னு நினைச்சா அது ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது பாரு, நான் உன்னை தனியா தான் வர சொன்னேன். நீ தான் இவங்களோட சேர்ந்து வந்திருக்க. நான் உன்னை ஒரு வேலையில சேர்த்து விட்டேன், நீ அங்கேயும் போலியாமே. ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அப்புறம் எதுக்கு கெட்ட நேரம் அது இதுன்னு சொல்ற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு புத்திசாலித்தனம் இல்ல, அதான். ஏங்கா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத.
நீயும் ஏதோ பெருசா பிசினஸ்ல பண்றேன்னு அடிபட்டு வந்து நிக்கிற. அப்ப உனக்கும் புத்திசாலித்தனம் இல்லைன்னு அர்த்தமா? மனோ என்ன பேசுற நீ? அக்கா சூழ்நிலையும் ஓ சூழ்நிலையும் ஒன்னா? நீ எதுக்கு ஒண்ணு அவங்களோட கம்பேர் பண்ற? உண்மையதான் சொல்றேன். அனு பாட்டு அவ வீட்டுல இருந்தா, நான் இங்க தனியா இருந்தேன். இவங்க பெருசா அவளை போய் கூட்டிட்டு வா, குடும்பம் நடத்துன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு இங்க வந்தேன், என்ன விரட்டி விட்டுட்டாங்க. இப்ப நான் வெளியே போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு கூப்பிட்டு ஏதாவது பண உதவி பண்ணாலும் பரவாயில்ல, பெருசா அட்வைஸ் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. என்னடா சொல்ற நீ? உனக்காக தானே இந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்குறாங்க. எல்லாம் பழைய கதையை பேசிட்டு இருங்க. மச்சான், நீ இப்போ என்னத்துக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணின்னு இருக்கிற? நீ என்னத்துக்கு தனியாக வேலை தேடி அலையணும்? பேசாமல் என் கூட கூட்டு சேர்ந்துடு. என்னாண்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம ஒரு தொழில் ஆரம்பிப்போம், சேர்ந்து உழைப்போம். வர லாபத்தை ஆளுக்கு பாதி பாதி எடுத்துப்போம். என்ன நீ, நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்க இஷ்டம். பாரு, இப்ப கூட எவ்வளவு விட்டாத்தியா பேசுறாங்க. ஏய், அப்படி எப்படி பேச சொல்ற? இது பார், உன்னை இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. இல்லைன்னா நீ இப்படி பேசுவியா? மனுஷனா சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்டா. அவன் தான் மனுஷன். உனக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டியே வரல. இனிமே வருமானம் தெரியல. உன்கிட்ட எப்படி பேசுறது? சரி விடுங்க, நீ ஏதோ புரியாம பேசிட்டாப்ல. நான் சொன்ன யோசனைக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்னக்கா பேசாம இருக்க? இது பார் ஆர்த்தி, ராஜேஷ் சொல்ற யோசனை ரொம்ப நல்ல யோசனை தான். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல உறவுகளுக்குள்ள பிசினஸ்னு வரும்போது மன சங்கடம் இல்லாம பாத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுல ஆரம்பிக்கும் போதே மனசங்கடம் அப்படி இப்படின்னு சொல்லு. அப்புறம் எங்க இருந்து? ஏய், சும்மாரு, பேசாத ஜாஸ்தியா. வாய் மூடு. ராஜேஷ் மேல எனக்கு கோவம் இருந்தது, பொறுப்பு இல்லாம இருக்காரேன்னு. ஆனா இப்ப மாறிட்டாரு. விட்டு கொடுக்கிற தன்மையும் இருக்கு. ஆனா இது எதுவுமே உன்கிட்ட இல்ல. அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். உன் தங்கச்சிக்கு நீ எதுவும் பெருசா செய்ய வேண்டாம். ஆனா அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரதுக்கு நீ காரணமாயிடக்கூடாது. இது எல்லாமே நான் உன்கிட்ட ஏதோ வேணும்னு பேசின மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கும் போதே ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்ல. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மனநிலைய நீ மாத்திக்கிட்டாதான் உனக்கு எந்த பிரச்சனையும் இனிமே வராது. அண்ணே, ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணே, நான் பாத்துக்கிறேன். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் குழப்பமும் வராது. அக்கா, எங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம மனு என் அண்ணன். எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் வரும்னு எனக்கு தோணல. என்னக்கா? சரி ஆர்த்தி, நல்லபடியா நீங்க தொழில் ஆரம்பிச்சு நடத்துங்க. நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரிய ஆளாகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்பதான் என் மனசும் சந்தோஷப்படும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. அண்ணே, கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க. நாங்க பெரிய ஆளா வந்து உங்க முன்னாடி நின்று நீங்க பெருமைப்படுற மாதிரி பண்றோமா இல்லையா பாருங்களேன். ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். மனு, என்னடா? ஏய், என்ன? அதான் அக்கா சரி சொல்லிட்டாங்கல்ல. நம்மாச்சா, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, ஜாலியா சிரிக்க வேண்டியதானே. மனு, மனு சொல்றத கேளு. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இல்ல, பேசி முடிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் சரிடா மனோ. டேய், கம் ஆன். சரி விடுங்க, நீங்க பேசினிருங்க. நான் போய் மச்சான ஜாலியா சிரிக்க வச்சுட்டு வரேன். வா மச்சான், வா மச்சான். இவன் எப்பவுமே இப்படிதான். இவன் எப்பதான் திருந்துவானோ. எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. ஆர்த்தி, இந்தா முதல்ல இந்த செக்கை வாங்கிக்கோ. இதை வச்சுட்டு நல்லபடியா தொழில் ஆரம்பிங்க. பெரிய ஆளா வரணும், வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும். சரியா? தேங்க்ஸ்க்கா. யூ மோஸ்ட் வெல்கம்.